கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:17 பாருங்க, வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே என்ன செஞ்சிருக்கேன். பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க இல்லையா? பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அற்புதமான ஒரு தேவ மனிதர் எழுதுகிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை தரிசித்தவர், இயேசுவை தரிசித்தார்னு கூட சொல்லல, மகிமையை தரிசித்தவர். அவர் சொல்றாரு பாருங்க, இனி ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானா அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சொல்லுங்க அடையாளத்தை, அடையாளத்தை நான் எங்க வச்சிருக்கிறேன் தெரியுமா? எங்க வச்சிருக்கிறேன்? இயேசுவனை எங்க வச்சிருக்கிறேன்? இல்ல, நான் கேட்கிறேன், நீங்க இயேசுவை எங்க வச்சிருக்கிறீங்க? எங்க வச்சிருக்கிறீங்க சொன்னா நம்ம டக்குன்னு பதில் சொல்லுவோம், என் மனசுக்குள்ள இருக்கிறார் அப்படின்ட்டு. ஏன்னா அதான யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? இயேசு எங்க இருக்கிறார்? என் உள்ளத்துல இருக்கிறார். ஏன்னா இதை யாரும் பார்க்க முடியாதுல்ல. ஆனா அவர் அப்படி சொல்லல, என் மனசுல இருக்காருன்னு சொல்லல. அவரை நீ பார்க்கணும்னா என் சரீரத்துல நீ பார்க்கலாம், என் வாழ்க்கையில நீ பார்க்கலாம், என் செய்கையில நீ பார்க்கலாம், என் நடக்கையில நீ பார்க்கலாம், என் பார்வையில நீ பார்க்கலாம். எப்பா அவர் எழுதுகிறாரு கொரிந்தியருக்கு சபைகளுக்கு எழுதுகிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் கிறிஸ்துவை என்ன செய்யுங்க. அப்படி எழுதல அவர் அப்படி எழுதலை. எப்படி எழுதுறாருன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்ன ஃபாலோ பண்ணாலே போதும், என்ன ஃபாலோ பண்ணாலே கிறிஸ்துவ ஃபாலோ பண்ற மாதிரி. என்ன ஒரு ஆவிக்குரிய திமிரு பாருங்க பவுலுக்கு, என்ன ஒரு திமிரு பாருங்க. நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக, அந்த பிரசங்கத்தை பண்ணுவதற்காக தேவனுக்கு நேரா திரும்புங்க, தேவனை பின்பற்றுங்கன்னு சொல்ல அழைக்கப்பட்டவன் இப்ப சொல்றான், நான் யார் தெரியுமா? நான் அவரை பின்பற்றுகிறேன், ஆகையினால நீங்க அவரை பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை, என்ன பின்பற்றினாலே, நான் எப்படி அவரை பின்பற்றுகிறேனோ அப்படி நீங்க என்ன பின்பற்றினாலே அவரை பின்பற்றின மாதிரி. கைதட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா.